Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல நான் பார்க்க போறோம் அப்படினா Run with the Wind இந்த ஒரு அனிமியோட எபிசோட் 1 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இதுவுமே வந்துட்டு ஒரு ஸ்போர்ட் அனிமி தான். எந்த ஸ்போர்ட் அப்படினா ரன்னிங். ஒரு 10 பேர் சேர்ந்து ஹாக்குனே அப்படின்ற ஒரு இடத்துல ரிலே காம்படிஷன் நடக்கும். அதுல வின் பண்ணனும். இதுக்கு எக்கச்சக்க காம்படிஷன் ஹெவியாவே போயிட்டு இருக்கும். அந்த ஒரு இடத்துல தான் நம்மளோட ஹீரோஸ் 10 பேர் வர்றாங்க. அது யார் வந்து என்னென்னலாம் பண்றாங்கன்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தன் செம்ம ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருக்கான். இவனை பின்னாடி துரத்திக்கிட்டே வர்ற ஒருத்தரும் திருடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. இவனுமே கையில ஏதோ சாப்பாடு வச்சுக்கிட்டு தான் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கான் வேகமா. இவனை ஃபாலோ பண்ணி பின்னாடியே சைக்கிள் ஒருத்தன் செம்ம ஸ்பீடா வந்துகிட்டு இருக்கான். அவன் இவன் கிட்ட வந்துட்டு உனக்கு ரன்னிங் ஓடுறதுனா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். என்னடா கேக்குறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு புரியல. உனக்கு ரன்னிங் ஓடுறதுனா ரொம்ப பிடிக்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேக்குறான். அப்படியே இந்த சீன் இங்க கட் ஆகுது. அந்த சைக்கிள் வந்துகிட்டு இருந்தா இல்லையா, அவன் வந்துட்டு இந்த திருடிட்டு ஓடிக்கிட்டு இருந்தா இல்லையா, அந்த பையனை இவனோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறான். இது வந்துட்டு என்னோட நாய் பேரு நீரா, அப்புறம் என்னோட ரூம்மேட்ஸ் எல்லாரையும் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல கூட்டு போறான். எல்லாருமே ஒரு ரியல் நேம் இருக்கும், அதை யாருமே ஞாபகம் வச்சுக்காதீங்க. எல்லாரோட நிக் நேம் மட்டும் இந்த அனிமி ஃபுல்லாவே காட்டுவாங்க. சோ நம்ம நிக் நேம் மட்டும் சொல்றேன், மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இவங்களோட பேர் தான் வந்துட்டு ஜோ பிரதர்ஸ், அதாவது ஜோட்டா ஜோஜி ரெண்டு பேருமே ட்வின்ஸ். அப்புறம் இந்த ஒரு பையன் வந்துட்டு தேர்ட் இயர் படிக்கிறாரு. இவனோட நேம் வந்துட்டு ஷிண்டோ. அப்புறம் இந்த பின்னாடி உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். அவன் வந்துட்டு என்னோட ஏஜ் தான், 4th இயர் தான் படிக்கிறான். அவனோட பேர் வந்து கிங்னு நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அப்படியே இன்னொரு ரூமுக்கு போறாங்க. அவன் ரூம் ஃபுல்லாவே இந்த காமிக் புக் மாகா புக்ஸா அடுக்கி வச்சு கிடக்குது. இவனுமே ஒரு புக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறான். தம்பி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து உழுகுறான். இங்க பாரு, இது எல்லாத்தையுமே நான் பெர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டா அடுக்கி வச்சிருக்கேன், ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கேன் நான் பொறுப்பு இல்ல பாத்துக்க அப்படின்னு சொல்றான். இவனோட பேர் தான் வந்துட்டு பிரின்ஸ், அதாவது நிக் நேம் பிரின்ஸ். அப்புறம் இங்க கெத்தா சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா, இவர் வந்து ரொம்ப ஒரு நிக்கோட்டின் அடிக்ட், அதனால நாங்க இவரை நிக்கோன்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்றான். அண்ட் இப்ப இவர் தேர்ட் இயர் தான் படிக்கிறாரு. ஒரு காலத்துல என்னோட சீனியர், என்னோட ஒரு வருஷம் கூட இருந்தாரு, பட் இப்ப என்னோட ஒரு வருஷம் பின்தங்கி இருக்காரு அப்படின்னு சொல்றான். அப்புறம் பக்கத்துல ஒரு சோடா புட்டி நம்ம நிக்கோவை திட்டிக்கிட்டு இருப்பான். இவனோட பேர் தான் வந்துட்டு யூகி. இவன் வந்துட்டு 4th இயர் ஸ்டூடெண்ட் தான். அப்புறம் இவர் தான் ஹவுஸ் ஓனர் டசாகி, இவரோட நேம். அப்புறம் இவன் வந்துட்டு எங்களோட எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட், இவனோட நேம் மூசா, 2nd இயர் படிக்கிறான். ஓகே, இங்க இருக்க எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. அப்புறம் இன்னொன்னு, நான் வந்துட்டு 101 ரூம்ல தான் இருப்பேன், நீ குளிச்சுட்டு வந்து என்னைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவனுமே குளிச்சுக்கிட்டு இருக்கும்போதே நான் இங்க என்னதான்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் எதுக்குடா இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாம குளிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்களோட ஹவுஸ் ஓனர் கிட்டே இவன் வந்துட்டு பேசுறான். இவன் தான் நமக்கு 10th கிடைச்சால், இவன் வந்துட்டு 1st இயர் தான் படிக்கிறான். இவனோட நேம் காக்கிரு கூரஹாரா அப்படின்னு சொல்றான். நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கூரஹாரா, இவன் தான் நம்மளோட லீட் ரோல் ப்ளே பண்ணக்கூடிய கேரக்டர். கூரஹாராவா ஆல்ரெடி இந்த பேரை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் சொல்றாரு. இங்க பாருங்க கோச், ஃபைனலி நாங்க 10 பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஓ ஆமா, நீ கடைசியா ஜெயிச்சிட்ட போலயே, நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு அப்படின்னு அவரை சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்க எல்லாரும் இப்ப நைட் ஒரே ரூம்ல உட்காந்து பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுசா வந்த பையன் நல்லா சாப்பிடுறா, நீ வந்ததுக்காக தான் இந்த ஒரு வெல்கம் பார்ட்டியே, ஹைஜி தான் நம்ம எல்லாத்துக்குமே இதை பண்ணி தந்தா அப்படின்னு அந்த கண்ணாடி போட்ட யூகி சொல்றான். which means ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த சைக்கிளை துரத்திட்டு போனாம் இல்லையா நம்ம ஹீரோவா, அவனோட நேம் வந்துட்டு ஹைஜி. இந்த ஒரு கேரக்டருமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இவன் தான் இந்த டீமுக்கு கேப்டன் மாதிரி. சரிடா புது பையன், நீ எங்க இருந்து வர, நான் வந்துட்டு யாமகாட்டால இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிண்டோ சொல்றான். கூட வர வந்து எதுவுமே சொல்லாம இருக்கிறான். பரவாயில்ல, உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா விடு அப்படின்னு சிண்டோ சொல்லிடுறான். அந்நேரம் மூசா வந்துட்டு நான் டான்சானியால இருந்து வந்திருக்கேன், டான்சானியா பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஓ ஆப்பிரிக்கால இருக்குமே அதுவா அப்படின்னு சொல்லிட்டு கோரகாரா கேட்கிறான். ஆமாடா, நீ அங்க இருந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். இல்ல நான் போனதுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோரகாரா சொல்றான். மூசா வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ண ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட், இவன் செம ஸ்மார்ட் வேற அப்படின்னு சொல்லிட்டு சிண்டோ சொல்றான். அவங்க பார்ட்டியை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ற விதத்துல இந்த பேப்பர் பம்லாம் வெடிப்பாங்களே, அந்த இதை எல்லாரும் வச்சு வெடிக்கிறாங்க. நம்மளோட 10th ஆள் வந்து நினைச்சு செலிப்ரேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ஸ் அடிச்சுட்டு எல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் அப்படியே 2-3 பேரா தனித்தனியா உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க. அந்நேரம் பிரின்ஸ் வந்துட்டு அந்த ஜோ ட்வின்ஸ் கிட்ட எல்லாரும் இந்த மாங்கா படிங்கடா, சூப்பரா இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லடா பசங்களா, உங்களோட காலேஜ் லைஃபே மாத்தி விடும், அதனால அண்ணன் சொல்றேன் நம்பி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ரைட் தல, அப்ப உங்ககிட்ட இருக்கிறத கூட நாங்க படிச்சுட்டு தரோம் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் ஒண்ணும் முடியாது, போடா நீயே போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். அந்நேரம் நிக்கோ வந்து கூரஹாரா கிட்ட பேசுறான். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க 2 பேரும் எப்பறம் மீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நாங்க எதிர்ச்சியா ஒரு ஸ்ட்ரீட்ல தான் பார்த்து மீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஹைஜியோட பல நாள் கனவே 10th ஆள பிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் அவனோட கனவு நனவாயிருச்சு. நாங்களும் கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருந்தோம், எங்க ஏதாவது ஒரு கிறுக்கு பையனை பிடிச்சிட்டு வந்துருவானு சொல்லிட்டு, பட் நீ கொஞ்சம் டீசென்ட்டா தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு யூகி சொல்றான். தலைவரை நிக்கோ, நம்ம புதுசா வந்த பையன் கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோ ட்வின்ஸ் வந்து கேக்குறாங்க. அது வந்துட்டு உங்க 2 பேரும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி யாரு ஜோட்டா யாரு ஜோஜின்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே அப்ப சொல்ற நீ புதுசா வந்த பையல, இப்ப நான் ஜோட்டாவா ஜோஜியா நீயே சொல்லு பாப்போம் அப்படின்னு கேக்குறான். தம்பி கூரஹாரா, நீ மட்டும் கரெக்டா சொல்லிட்டணும், ஏன் இந்த கேன் பீர் உனக்கு தாயா அப்படின்னு சொல்லிட்டு யூகியும் சொல்றான். இல்ல எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா சொல்லிடுறான். எனக்கு தெரியும், இவன் தான் ஜோட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிங் பின்னாடி இருந்து கத்திடுறான். உனக்கு இப்ப எவனாவது ஆன்சர் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கவும் யூகியும் கத்திட்டு இருக்காங்க. அவன அந்நேரம் சிண்டோ வந்துட்டு என்னடா இந்த தரையில ஒரு இடத்துல இப்படி ஓட்ட போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஹைஜிமே டே ஏதோ ஒரு மேகசின் வச்சு அதை மறைச்சு உனக்கடா, நம்மளோட ஓனருக்கு தெரியாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றான். இப்படியே அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு ஜாலியா இருக்கிறாங்க. கூரஹாராக்கு யார் சாமி இவங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த இடமே ரொம்ப புதுசா இருக்குது. அந்நேரம் ஹைஜி திடீர்னு அவனோட பேப்பர் பாம் எடுத்து வெடிக்கிறான். இப்ப இருக்கிற வெடிச்சு வச்சு திடீர்னு சவுண்ட் கேட்கும், பயந்துட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. எனக்கு தெரியுது எல்லாம் பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, ஆனா இப்ப நான் சொல்ல போறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். ஓ அப்படியே எதுவும் பொண்ணு மேட்டராப்பா, எதுவும் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோ கேக்குறான். அதுக்கு ஹைஜிமே இல்ல அதெல்லாம் இல்ல, இப்ப கூரஹாராவும் நம்ம கூட வந்துட்டான், சோ இப்ப நம்ம ஃபைனலி 10 பேர் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றான். ஆனா நான் எங்க கம்ப்ளீட்டா வரத பத்தி டிசைட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா சொல்றான். இல்ல இப்ப நம்ம எக்ஸாக்ட்டா 10 பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். அதுக்கு மூசாவுமே ஆமா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட 10 பேர் சீக்கிரமாவே சேர்ந்துட்டோம், அதனால எங்கயாவது ட்ரிப் போலாம்னு சொல்லி பிளான் பண்றியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி கிட்ட கேக்குறான். ஆமாப்பா, ஒரு தனியா ரூம் எடுத்துக்கலாம், நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிக்கோ சொல்றான். இப்ப மட்டும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதனால எங்கேயும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கிங்கோ சொல்றான். சரி எந்த பிளேஸ்க்கு போறோம் ஹைஜி அப்படின்னு சொல்லிட்டு நிக்கோ கேக்குறான். அதுக்கு
ஹைஜியுமே எனக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான பிளேஸ் தெரியும், அந்த பிளேஸோட நேம் ஹாக்குனே அப்படின்ட்டு சொல்றான். அதுக்கு யூகியுமே நல்ல ஐடியாடா, நம்ம ட்ரெயின்ல போறோமா இல்ல வாடகைக்கு கார் எதுவும் வாங்கிட்டு போறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதெல்லாம் கிடையாது, நம்மளோட காலிலேயே ஓடி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கா போயிருது. இங்க இருக்கிற நம்ம 10 பேருமே டாப் லெவலுக்கு எய்ம் பண்ணணும், நம்ம எல்லாருமே சேர்ந்து ஹாக்குனே எக்கிடன் அந்த ஒரு காம்படிஷன்ல ஓட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். இந்த சீன் இங்க அப்படியே கட் ஆகுது. ஹைஜி வந்துட்டு ஒரு பப்ளிக் பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கான். அவன் கூட குளிச்சிட்டு இருக்க ஒருத்தருமே வந்துட்டு நீ அதுக்குள்ள 4th இயர் வந்துட்டல, அதுக்குள்ள பாரு டைம் எவ்வளவு ஃபாஸ்டா போயிருச்சுன்னு சொல்லிட்டு, இதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சான்ஸ்ல, இன்னும் ஒரு ஆள் உனக்கு தேவை, ஆனா இப்ப வர கிடைக்கல தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். கவலைப்படாத, இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் இயர் பசங்களே இப்பதானே வந்திருப்பாங்க, கண்டிப்பா உனக்கு யாராவது கிடைப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அவன் அப்படியே அந்த பப்ளிக் பாத்ரூம் விட்டு வெளியே வரும்போது தான் கூரஹாரா வந்துட்டு சாப்பாடு திருடிட்டு ஓடிக்கிட்டு இருப்பான். லிட்டரலி அவன் ஓடின வேகம் செம்ம ஸ்பீடா ஒரு மின்னல் வேகத்துல இருக்கும். இதை பார்த்துட்டு ஹைஜிக்கு செம்ம சர்ப்ரைஸ் ஆயிரும். அந்த கடைக்காரரும் திருடன் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம ஹைஜி வந்துட்டு சைக்கிள் எடுத்துட்டு அவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணி போவான். அவனோட ஸ்பீடு, ரன்னிங் ஓடுற விதம், இது எல்லாமே ஹைஜிக்கு ரொம்பவே பிடிச்சிரும். அதனாலதான் அவன் சைக்கிள்ல போய் அவன் கிட்ட இருந்து உனக்கு ரன்னிங் ஓடுறதுனா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சீன்ல கேட்டிருப்பான். இதை கேட்டு அந்த இடத்துல கூரஹாரா வந்து நின்றுவான். எதுக்கு நிக்கிற, வா அப்படியே நம்ம போய்கிட்டே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போறான். அப்படியே வெண்டிங் மிஷின்ல ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு எதுக்கு அப்படி திருடிக்கிட்டு இருக்க, நீ இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் வந்துட்டு எதுவுமே பதில் சொல்லாம போறான். இங்க பாரு, நான் அவனை போலீஸ் எல்லாம் பிடிச்சு போட்டு கொடுக்க மாட்டேன், எதனால சொல்லு அப்படின்னு சொல்றான். என்னோட பேரு ஹைஜி, நான் 4th இயர் படிக்கிறேன் கான்சே யூனிவர்சிட்டியில, இப்போ நீ யாருன்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அவனுமே சரி சொல்றேன், என் பேரு காக்கேரு கூரஹாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஓ கூரஹாராவா, உனக்கு இங்க எதுவும் வீடு பக்கத்துல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல அது வந்துட்டு நானுமே கான்சே யூனிவர்சிட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா சொல்றான். என்னது நீமே கான்சே யூனிவர்சிட்டி தான், சூப்பர்ப்பா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம எக்ஸைட்டிங் ஆயிடுறான். என்ன டிபார்ட்மெண்ட் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாரு நான் அவனோட சீனியர், உனக்கு எதனால ஹெல்ப் பண்றேன், என்ன டிபார்ட்மெண்ட்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நான் சோசியாலஜி டிபார்ட்மெண்ட், என்னை விடுங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி வரான். அவன் முன்னாடி வந்து நின்னுகிட்டு, தம்பி என்ன அவசரம், எங்க போறீங்க நீங்க, என்ன கையில எதுவும் காசு இல்லையா வீடு பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். என்னோட காசு எல்லாத்தையுமே நான் ஒரு கேம் விளையாண்டு ஃபுல்லாவே லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படின்னா வா நான் இருக்கிற இடத்துக்கு உன்னை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா என்கிட்ட தான் காசு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா கேட்கறான். அதெல்லாம் உங்ககிட்ட இருக்கிறப்ப கூட போதும், வா இப்ப போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போயிடுறான் ஹைஜி. அண்ட் போறதுக்கு முன்னாடி நீ திருடிட்டு வந்த கடைக்காரர்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறமா இவனோட வீட்டுக்கு கூட்டு வந்திருப்பான். அண்ட் அவங்களோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னென்னலாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் ஹாக்குனே எக்கிடன்ல ஓடணும்னு சொல்லுவாரு, அந்த ஒரு சீன்ல இருந்து இந்த சீன் கண்டினியூ ஆகுது. என்னன்னா ஏதோ பேசுறீங்க அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வினோதமா பாக்குறாங்க அவனை. அப்ப அவன் வந்துட்டு புதுசா ஒரு இதை எடுத்து வைக்கிறான். இந்த ஒரு செம்பு பட்டயம் மாதிரி இருக்கும் தெரியுமா, அதை எடுத்து வைக்கிறான். கான்சே யூனிவர்சிட்டி ட்ராக் அண்ட் ஃபீல்டு கிளப் ட்ரைனிங் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுதி இருக்குது. இதே பட இதுல நீ சேர்த்த அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் கேக்குறான். நான் என்ன இப்ப புதுசா சேர்த்த மாதிரியா தெரியுது இது அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். இது ரொம்பவே அழுக்கா இருந்தது, அதனால நாங்க இதை ரீட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மூசா சொல்றான். இரு அப்படின்னா நாங்க எல்லாருமே ஹாக்குனே எக்கிடன்ல ஓடணுமா அப்படின்னு சொல்லிட்டு யூகியும் கேக்குறான். அது வந்துட்டு மாரத்தான் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்வின் பிரதர்ஸும் பேசிட்டு இருக்காங்க. மாரத்தான் இல்லடா ரிலே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் சொல்றான். நம்ம இப்ப இருக்கிற டோமே வந்துட்டு அந்த ஃபீல்டு கிளப் மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு டோம் தான். இன்னும் சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இங்க தங்கிக்கிட்டு இருக்க எல்லாருமே கான்சே யூனிவர்சிட்டி ஃபீல்டு கிளப்ல இருக்கக்கூடிய ஒரு மெம்பர்ஸ் தான் அப்படின்ட்டு ஹைஜி சொல்றான். இவங்க எல்லாம் அப்படியே பயங்கரமா கத்தி கூச்சல் போட ஆரம்பிச்சாங்க. டேய் நாங்களே இதுக்கு சைன் பண்ணவே இல்லை, என்ன நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வந்துட்டாலே இந்த கிளப்ல இருக்கிறதுக்கு சம்பந்தம்டா, டுபுக்கு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். யூகி போயிட்டு நிக்கோவ கத்த ஆரம்பிச்சிடான். டேய் உன்னோட ஒரு வருஷம் ஜூனியர், அவனுக்கு முன்னாடி இருந்து நீ தானடா இங்க இருக்கிற, உனக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். எனக்குலாம் இது யாருமே சொல்லலப்பா, அந்த ஓனர்லாம் என்கிட்ட இப்படி பேசுனது கூட கிடையாது அப்படின்னு நிக்கவும் சொல்றான். அப்படின்னா நம்ம இன்டர் யூனிவர்சிட்டி அத்லெட்டிக் யூனியன் ஆஃப் கான்டோல ரெஜிஸ்டர் பண்ண போறோமா அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா கேட்கறான். ஆமா கண்டிப்பா நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜியும் சொல்றான். அப்ப நம்மளோட கோச் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அது நம்மளோட ஓனர் டசாக்கி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். என்னது அந்த ஆளா, அவரே பயங்கர வீக்கான ஆளேப்பா அப்படின்ற மாதிரி ஜோ ட்வின்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அவரை பத்தி குறைச்சு எதை போடாதீங்கடா, அவர் கான்சே யூனிவர்சிட்டில ஆல்ரெடி ஒரு பெஸ்டான கோச்சா தான் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் ஹைஜி. உனக்கு கூட இதை பத்தி எல்லாம் ஓரளவு தெரிஞ்சிருக்கேடா புதுசா வந்த பையா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ ட்வின்ஸ் நம்ம கூரஹாராவை பார்த்து கேட்கறாங்க. அந்நேரம் கூரஹாரா வந்துட்டு அது நம்மளால முடியாது, அது நம்மளோட இமேஜினேஷனுக்கு ரொம்ப அதிகமானது, நம்ம ஓவராவே ஆசைப்படுறதெல்லாம் சத்தியமா நடக்காத காரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா அது யாருக்கும் கேரண்டியா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சிரிச்சுக்கிட்டே சொல்றான். அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது. கூரஹாரா வந்துட்டு ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் போற வழியிலே ஹைஜி கூடவே அவனோட நாய் நீராவுமே இருக்குது. ஓ நீயுமே டெய்லி ரன்னிங் ஓடுவியா, நான் வந்துட்டு நீராவை வாக்கிங் கூட்டு போகும்போது நானுமே ரன்னிங் ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹைஜி சொல்றான். உங்களோட ஹெல்த் பாத்துக்கிறதுக்காக ரன்னிங் போவீங்களா டெய்லி அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா கேட்கறான். இல்ல நான் ஹை ஸ்கூல்ல இருந்தே ரன்னிங் ஓட தான் செய்வேன், இன்னும் கொஞ்ச நாள்ல என்னோட ஃபுல் ஸ்பீடையும் அட்டைன் பண்ணிடுவேன், அண்ட் இன்னொரு 6 மாசம் ஆச்சு அப்படின்னா உன்னோட பேஸ்க்கு நான் ஈக்குவலா ஓடுவேன் அப்படின்னு சொல்றேன் ஹைஜி. நீங்க இப்ப என்னத்த பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூரஹாரா முன்னாடி நடந்து போக ஆரம்பிச்சிடறான். இல்ல நான் சீரியஸா தான் சொல்றேன், நான் ஹாக்குனே எக்கடன்ல போய் கண்டிப்பா ரன்னிங் ஓடுவேன், நான் கண்டிப்பா அங்க இருக்கிற எல்லாரையுமே வின் பண்ணுவேன், சென்டாய் ஜோசே ஹை ஸ்கூல் கிராஜுவேட் காக்கேரு கூரஹாரா, அதுல நான் ஒன்னையுமே சேர்த்து தான் சொல்றேன் அப்படின்ட்டு சொல்றேன் ஹைஜி. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. உண்மையிலே காக்கேரு கூரஹாரா யாரு, அவனோட ரன்னிங் ஸ்கில்ஸ், அவனோட பேக் ஸ்டோரி என்னன்றதை அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல சூப்பராவே காட்டுவாங்க. அண்ட் ரூமுக்குள்ள மாங்கா படிச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தன், சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தன், இவங்களெல்லாம் கூப்பிட்டு ரிலே ரேஸ் போய் எப்படி ஜெயிக்க போறாங்கன்றதையும் அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.